இதில் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய பார்வை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் எவ்வளோ வரவு கிடைக்கும், எவ்வளோ செலவு இருக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ராசிக்கும் போட்டிருக்கேன். ஸோ ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த பலன் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்கு இந்த பலன் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் நான் ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் வேலை செய்யும். அதுதான் ஒரு 75 to 80% சுய தசா புக்திகளுடைய அமைப்பில் தான் வேலை பண்ணும். இந்த கோச்சார பலன்கள்லாம் சுமார் ஒரு 15லேருந்து 20% வரைக்கும் தான் ஒருத்தருக்கு வேலை பண்ணும். ஓகேவா? இது ரொம்ப கிளாரிட்டியாக எல்லார் மனசுலையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனாலும் அதில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் எப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சியும் ஒரு சில நேரங்களில் இந்த சனியை போலவே இந்த வாட்டி ராகு அவர் கும்பத்தில் இருக்கும்போது சனியை போலவே வேலை பண்ணுவார். அப்போது இந்த இடத்துல ராகுவை நம்ம எளிதாக எடுத்துக்க முடியாது. ஒரு